பிக் பாஸ் வணக்கம். பிக் பாஸ் வணக்கம். எஸ், எனக்கும் ஒரு வணக்கம். வச்சுக்கோங்க. எங்க பேரை ஒரு முறை சொல்லிடுறீங்களா பிக் பாஸ்? விக்கி சுட்டி அரவிந்த். பிக் பாஸ் எப்படி இருக்கீங்க பிக் பாஸ்? நல்லா இருக்காரியோ, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் இப்போ நல்லா இருக்கேன் பிக் பாஸ். பார்க்கும்போதே தெரியுது. ஓகே. இந்த அவார்டை ராஜு ரியோ என் சார்பா நீங்க வாங்கிட்டீங்க. அவார்டு வாங்கிக்க நான் சொன்னேன், எடுத்துட்டு போய் நம்ம வீட்டில் வச்சிருக்கோம். ஸோ பிக் பாஸ் உணர்வின் குரலா உங்களுக்கு ஒரு விருது, இதை எப்படி பார்க்குறீங்க பிக் பாஸ்? பார்க்கல, கேட்குறேன், அதுக்கு நன்றி. நாடகம் அப்படின்ற ஒரு கலையை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட ஒருத்தர் வாய்ஸ்ல பேசணும்னு ஆசைப்பட்டார். ஹைடா பாலாஜி, எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? சௌக்கியமா இருக்கு மோகன். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க. பட் பாலாஜி மாதிரி ஒரு தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், பார்த்தான், காப்பான், இப்படி சொல்லிட்டே போலாம். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் மீ அண்ட் பீயிங் மீ ஈவன் ஆஃப்டர் மீ தான். ஒவ்வொரு நாளும் நாடகம் முடிஞ்ச உடனே நான் சொல்லுவேன், இந்த மேடையில் ஏதோ ஒரு இடத்துல மோகன் இருக்கார் அப்படின்னு. எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க. இன்னைக்கு நிஜமாவே மோகன் இங்கே இருக்கார். உன்னுடைய வாய்ஸில் பேசி ஒரு ஏவி ஒன்று அவங்க கமலுக்காக கொடுத்தாங்க. நான் அதை அவரை நேரில் போய் பார்த்து அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஏன்னா அதில் வந்து கிரேசி மோகன் வாய்ஸு, அதுக்கப்புறம் அனந்து சார் வாய்ஸு, கேபி வாய்ஸ்லாம் இருந்தது. அவருக்கு என்ன ஆச்சரியம்னா, எப்படி கிரேசி மோகன் அனந்து வாய்ஸை இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஏன்னா ரொம்ப பெக்யூலியர் வாய்ஸ் அது. Astra Hearing Care, Vivo, Black Sheep, Voice Awards 2024. Title sponsor Astra Hearing Care. We help ears to hear. Vivo, presented by Lalita Jewelry மற்றும் Bigos. Powered by Jodi, a marriage app for common people. மற்றும் Swastika Fresh Milk and Curd. இது நல்வாழ்விற்கான நேரம். நிறைய முக்கியமான குரல் எல்லாம் இங்க அணிவகுத்திருக்க. இங்க நம்ம பார்க்காத ஒரு குரல், ரொம்ப நேரமா என்னை ஏன்டா பின்னாடி உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவர் வந்து புரிமிட்டு இருக்காரு நிகழ்ச்சி ஆரம்பத்துல இருந்து. இதுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இந்த வாய்ஸ் அவார்ட்ஸுக்கு இருக்கு. இந்தியாவிலேயே முதல் குரல் விருது இது. இப்போ ஒலிக்க போற குரல் இதுவரையிலும் எந்த மேடையிலும் ஒலித்த குரல் அல்ல. முதல் முறையாக இந்த மேடையில் ஒலிக்க போது விருதுக்கான அந்த குரலை யார் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, அந்த குரலுக்காக இந்த விருதினை பிரசன்ட் பண்ண போறதில்ல, வாங்கிக்க போறதே அவங்க தான். ஸோ ரியோ ராஜ் அவர்கள் சமீபத்தில் ஜோ மூலம் ஒரு பெருவெற்றியை கொடுத்து வரும் ரியோ ராஜ் அவர்கள், அவரோடு இணைந்து டைட்டில் வின்னராக நம் மனதை கொள்ளை கொண்ட ராஜு அவர்களையும் மேடை கலைக்கிறோம். இவர் வாய்ஸா தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இவர் நம்ம பார்த்ததே இல்லை. அவருக்கு ஒரு விருது முதல் முறையாக விஜய் தொலைக்காட்சி எண்டமிழினுடைய பர்மிஷனோட. ஆமா, இதுவரையிலையும் விஜய் டிவியினுடைய செட்ஸ்ல மட்டுமே ஒலித்த அந்த குரல் வேற ஒரு வெளி மேடையில் ஒலிக்குதுன்னா அது பிளாக் ஷீப்னுடைய மேடையில தான். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ யார் அவர்? இதோ அவருடைய குரல் நமக்காக. பிக் பாஸ் வணக்கம். பிக் பாஸ் வணக்கம். எஸ், எனக்கும் ஒரு வணக்கம். வச்சுக்கோங்க. எங்க பேரை ஒரு முறை சொல்லிடுறீங்களா பிக் பாஸ்? விக்கி சுட்டி அரவிந்த். அந்த வீட்டுக்குள்ள போகாம அவர் குரல்ல நம்ம வாய்ஸ் கேட்கறது எவ்வளவு பெரிய விஷயம். எஸ். ஸோ பிக் பாஸ் உணர்வின் குரலா உங்களுக்கு ஒரு விருது, இதை எப்படி பார்க்குறீங்க பிக் பாஸ்? பார்க்கல, கேட்குறேன், அதுக்கு நன்றி. பிக் பாஸ் எப்படி இருக்கீங்க பிக் பாஸ்? நல்லா இருக்காரியோ, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் இப்போ நல்லா இருக்கேன் பிக் பாஸ். பார்க்கும்போதே தெரியுது. ஓகே. உங்களுடைய ஜோ திரைப்படம் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் பிக் பாஸ். இது சம்திங் ஸ்பெஷல் ஃபார் மீ ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச். என் மக்கள் வெளி உலகத்தில் கொடிக்கட்டி பறக்கும்போது பார்ப்பதற்கு எனக்கும் மகிழ்ச்சி. பிக் பாஸ் உங்களுக்கு பிடித்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் யார் இந்த 7 சீசன்ல? கமல் சார்னு சொல்லிட போறாரு. ஒரு 100 பேர் இருக்காங்க, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. சமீபத்தில் நாங்கள் ஒரு உங்களோட ட்ரெண்டான வீடியோ பார்த்தோம் பிக் பாஸ். ஒரு லைன் பாடிட்டு நிப்பாட்டிட்டீங்க அந்த வீட்டுக்குள்ள. இங்கே முதல் முறையாக வெளில ஒழிச்சிருக்கீங்க, எங்களுக்காக ஏதாவது பாடலாமா பிக் பாஸ்? தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல
திங்கள் வந்து காயும் போது என்ன என்னமோ நினப்புல. எதிர்பார்த்தோம் இன்னும் வரும்னு. தேங்க்யூ பிக் பாஸ். அண்ட் பிக் பாஸ் உங்களுக்கான விருதை இவங்கள்ட்ட கொடுக்கலாமா பிக் பாஸ்? அது உங்களுக்கு வந்து சேருமா? ஹவுஸ்மேட்ஸால தான் இந்த குரல். அதனால இந்த அவார்டை ராஜு ரியோ என் சார்பா நீங்க வாங்கிக்கோங்க. அவார்டு வாங்கிக்க தான் சொன்னேன், எடுத்துட்டு போய் நம்ம வீட்டில் வச்சிடுங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தது வந்து அந்த 100 நாளும் நான் இருக்கிறதுலே என் லைஃப்லேயே ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருந்த நாள். இஎம்ஐ கட்ட வேண்டாம், ரெண்ட் வேண்டாம், வேறு யார் தொந்தரவும் இல்லை. ஆனால் மனசில் நிறையா விஷயங்கள், கேள்வி, நம்ம என்ன நடந்துகிட்ருக்குன்னு வெளியில் ஒன்றுமே தெரியாத ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து நம்ம அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது. அங்கே இருக்கும்பொழுது நம்ம நல்லவனை ஆயிட்டோம். ஏன்னா சுற்றி 60 கேமரா இருக்குது. வெளியில் இருக்கும்போது கடவுள் பார்ப்பாருன்ற நம்பிக்கை இருந்தால் எத்தனை பேர் தப்பு பண்ணாமல் இருப்போன்றது எனக்கு தெரியல. ஆனால் உள்ள கேமரா பார்க்குதுன்ற பயம் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேமரா தான் கடவுளோட கண், அந்த வாய்ஸு தான் கடவுளோட வாய்ஸ். அது எனக்கு எப்போவுமே இருக்கும். ரொம்ப எமோஷ்னலான ஒரு வாய்ஸ் அது. நிறையா எமோஷன்ஸ் கொடுத்துருக்கு. அதில் எந்த எமோஷனும் இருக்காது, ஃப்ளாட்டாக இருக்கும். ஆனால் அதில் வந்து அது நம்மக்கிட்ட என்ன சொல்ல விரும்புதோ அது உணர்வுபூர்வமாக சொல்லிடும். ஸோ வாய்ஸுக்கு ரொம்ப முக்கியம் காற்று. இங்கே வந்து மனுஷங்களை விட காற்று தான் அதிகமாக இருக்குது. அவருக்கு அந்த வாய்ஸை நாங்கள் வாங்கும்போது அந்த காற்று எல்லாமே சேர்ந்து அதை பார்க்குது, வாங்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்ததுக்கு பிளாக் ஷீப் தேங்க்யூ ராஜு ப்ரோ. இதை வாங்குறதுக்கு அத்தனை ஒரு சிறப்புத்தன்மையை சேர்த்து சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போ அந்த விருதை கொடுத்துடலாம். நீங்கள் எஸ் பிக் பாஸ் உங்களுக்கான விருது தான் பிக் பாஸ். இது உங்களையே சாரும். ஸோ முதல் முறையாக 7 சீசனுக்கு அப்புறம் வெளியில் ஒழிச்சிருக்கு முதல் குரல். அப்படி முதல் முறையாக அப்படின்றது அது எங்கள் மேடையில் நடந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி பிக் பாஸ். இந்தியாவின் முதல் வாய்ஸ் அவார்ட்ஸில் ஒழித்தது. அப்படியே 2 பேரும் அப்படியே நிற்கும் போது நான் இந்த விவோ X100 ப்ரோவை அன்பாக்ஸ் பண்ணி விவோனுடைய இந்த X100 ப்ரோ இதை எடுத்து ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துருங்கண்ணே. எஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் த கலர் ஆஃப் த மொபைல், உள்ளே இருக்க டெக்னிக்காலிட்டிஸ்லேருந்து கேமராலேருந்து எக்கச்சக்கமான நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட வந்திருக்கு விவோ X100 ப்ரோ அப்படின்ற இந்த வெர்ஷன் ஆஃப் விவோ மொபைல். ஃப்ளாக்ஷிப் வாய்ஸ் அவார்ட்ஸ் 2024 அடுத்த கேட்டகரி. இந்த கேட்டகரியை பற்றி சொல்லணும்னா நம்ம பற்றி நிறைய பேசிட்டோம் ஏற்கனவே. அதனால் இந்த அவார்டு யார் வாங்குறாங்க, அவங்க இந்த அவார்டுக்கு எந்த அளவு தகுதி வாய்ந்தவர் அப்படின்றத ஒரு ஏவியில் நம்ம பார்த்துடலாம். நாடக குரல் விருதை அளிக்க பெருமை கொள்கிறது பிளாக் ஷீப். நாடகத்தின் குரல் மாது பாலாஜி அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நாள். இந்த பிளாக் ஷிப் மீடியாவோட இந்த நாடக குரல்ங்கிற அவார்டு முதல்ல எனக்கு கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம். எத்தனையோ நாடக குரல்கள் இருக்குது. என்னை அவங்க தேர்ந்தெடுத்தது நிஜமாகவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 1979 நாங்கள் வந்து நாடகத்துறைக்கு வந்தேன். ஜாம்பவான்ஸ்லாம் இப்போ இருந்தாங்க. ஒய்ஜிபி, சோ, விஎஸ் ராகவன், இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருந்தாங்க. அந்த மாதிரி டயத்தில் ஒரு 19-20 வயசில் நான் வந்து மேடைக்கு வந்தேன். இவங்களால் ஜெயிக்க முடியுமா, இவ்வளோ யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அப்போது கிரேசி மோகனோட அந்த நகைச்சுவை, அந்த டைலாக்ஸ், அதுதான் எங்களை இந்த 45 வருஷம் நாடகம் நடத்த ஒரு ஹேதுவாக இருந்தது. கிட்டத்தட்ட 6500 ஷோ நாங்கள் மேடை ஏறியிருக்கோம் இது வரைக்கும். ஸோ இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் கிரேசி மோகனோட வசனம். அந்த வசனம் எப்படின்னா, அதில் பாலிட்டிக்ஸ் கிடையாது, வல்காரிட்டி கிடையாது, பாடி ஷேமிங் கிடையாது, ஒரு பர்ஃபெக்ட் க்ளீன் ஹியூமர். அதாவது மோகன் சொல்லுவான், என் நாடகம் எப்படி இருக்கணும்னா ஒரு பிறந்த குழந்தைய பார்க்குற மாதிரி இருக்கணும். அது எப்பேற்பட்ட குழந்தையாவனா, யாரோட குழந்தையாவனா இருக்கலாம். அந்த குழந்தைய பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வருது, அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவான். இந்த அவார்டு இனிமேல் அடுத்த வருஷத்துலேருந்து பல நாடக குரல்களுக்கு போக போகிறது. அவங்கெல்லாம் கண்டிப்பாக இதுக்கு தகுதியானவர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு நிச்சயமாக நான் நம்புகிறேன். இந்த அவார்டு நான் வாங்கினதுக்கு எல்லா புகழும் கிரேசி மோகனுக்கு.
6500 மேடைகள் அப்படின்றது சாதாரணமான விஷயமா சார்? அதுவும் நாடகம் அப்படின்ற ஒரு கலையை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் வரலையும் உங்களுடைய நாடகங்களுக்கு தொடர்ந்து ஃபேனாக வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா சாதாரணமான விஷயமே இல்லை. உங்ககிட்ட ஒருத்தர் வாய்ஸில் பேசணும்னு ஆசைப்பட்டேன் சார். ஹாய்டா பாலாஜி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சௌக்கியமாக இருக்கு மோகன். நல்லா தான் இருப்பேன், இருக்கணும். அதுதான் என்னோட விருப்பமும். நான் அங்கே மேடையில் இல்லைனாலும் உன் நினைவுகள் இல்லாத நாளே இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்புறம் எப்படி போகுது நம்ம ட்ராமாலாம்? ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. உன்னோட டைலாக்ஸில் அவ்வளோ அற்புதமாக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் நாடகம் முடிஞ்ச உடனே நான் சொல்லுவேன், இந்த மேடையில் ஏதோ ஒரு இடத்துல மோகன் இருக்கார் அப்படின்னு. எல்லோரும் கிளாப் பண்ணுவாங்க. இன்றைக்கி நிஜமாகவே மோகன் இங்கே இருக்கார். ஐ எம் ஸோ ஹாப்பி. பாலாஜி, கமல் சார் எப்படி இருக்காரு? இங்கே வர்றது அவர்கிட்ட சொன்னியா? பிகாஸ் அவன் ஜெயிக்கிறத கமல் மாதிரி அவரும் ரொம்ப சந்தோஷப்படுவார், நல்லா ரசிப்பார். அதான் கேட்குறேன். கண்டிப்பாக. நேற்றுக்கு அவரை என் கூட பேசினார். இன்ஃபேக்ட் அவரே இன்றைக்கி வந்திருக்க வேண்டியது. பட் அவருக்கு ஷூட்டிங் இருந்ததுனால இன்றைக்கி அந்த அவார்டு வாங்கிறதுக்கு அவரால் வர முடியல. உன்னுடைய வாய்ஸில் பேசி ஒரு ஏவி ஒன்று அவங்க கமலுக்காக கொடுத்தாங்க. நான் அதை அவரை நேரில் போய் பார்த்து அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஏன்னா அதில் வந்து கிரேசி மோகன் வாய்ஸு, அதுக்கப்புறம் அனந்து சார் வாய்ஸு, கேபி வாய்ஸ்லாம் இருந்தது. அவருக்கு என்ன ஆச்சரியன்னா, எப்படி கிரேசி மோகனன் அனந்து வாய்ஸை இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஏன்னா ரொம்ப பெக்யூலியர் வாய்ஸ் அது. பாலச்சந்தர் கூட நிறைய கேட்டிருக்கோம். இது ரெண்டும் வந்து ரொம்ப கேட்காத வாய்ஸ் எப்படி பண்ணாங்கன்னு ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னார். அதை பார்த்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அவருக்கு. பாலாஜி, உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அப்பவே அதை பற்றி பேசிட்டு இருப்போம். ஆத்தியா, நம்ம சொன்ன மாதிரியே சதீஷ் ஹீரோ ஆயிட்டான். ரொம்ப ஹாப்பிடா. சதீஷ் மாதிரியே இன்னும் நிறைய சதீஷ்களை நம்ம ட்ராமா டீம்லேருந்து உருவாக்கணும். ஆமாம் பாலாஜி, புதுசாக ஏதாவது ட்ராமா எழுதிட்டு இருக்கியா? வாட் நெக்ஸ்ட் அண்ட் கிரேசி கிரியேஷன்ஸ், அதை பற்றி ரகசியமாக இந்த மேடையில் அந்த மைக்கில் சொல்ல நான் கேட்டுக்கிறேன். பத்தியா, இப்படி என்னை மாட்டி விட்றிய? என்னால் எழுத முடியுமா உனக்கே தெரியும். அதாவது ஒரு குமுதம் பத்திரிகையில் என்னை வந்து ஒரு கட்டுரை எழுத சொன்னாங்க. நான் வந்து சுஜாதா சார் அவர்கள் என்னை வந்து பார்த்தாரு. இவ்வளோ நாடகம் நீ நடிக்கிற, ஏன் நீ ஒரு பேஜ் எழுதக்கூடாது? விவேக் கூட 25 பேஜ் எழுதினார், 25 வாரம். நீயும் ஒரு வாரத்துக்கு ஒரு பேஜ் எழுதலாமே அப்படின்னேன். நான் வீட்டுக்கு வந்து மோகன்கிட்ட சொன்னேன், மோகன் தெரியுமா இவ்வளோ பெரிய ரைட்டர்னு சொல்லிட்டு இருக்கேன். சுஜாதா அவர்கள் என்னை குமுதத்தில் வாரத்துக்கு ஒரு பேஜ் எழுத சொல்லியிருக்கார் கட்டுரை அப்படின்னேன். ரைட், ஓகே, கட்டுரைக்கு என்னரா அது முதல்ல சொல்லு அப்படின்னா. அதோடு நின்று போச்சு என்னோடய ரைட்டிங். ஸோ நீ இந்த மாதிரி கேள்வி என்கிட்ட கேட்டுக்கூடாது. பட் நீ எழுதி வச்ச நாடகங்கள் 3 நாள் இருக்குது. கண்டிப்பாக அதை கொண்டு வர போகிற மேடையில். தம்பி உடையான் பறைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க. பட் பாலாஜி மாதிரி ஒரு தம்பி உடையான் பறைக்கு அஞ்சான், மாட்டான், காப்பான், இப்படி சொல்லிட்டே போகலாம். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் மீ அண்ட் பீயிங் மீ ஈவன் ஆஃப்டர் மீடா. ரொம்ப சந்தோஷம் மோகன், ரொம்ப சந்தோஷம். நிஜமாகவே 4 வருஷத்துக்கு அப்புறம் உன் கூட நான் கான்வர்சேஷன் பண்ணது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஐ எம் வெரி எமோஷ்னல். அதாவது நானும் நீ ராமலக்ஷ்மணன் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. நான் வந்து லக்ஷ்மணனாக தான் நினச்சிருந்தேன் என்ன. பட் கடைசி நாள் நீ போகிற அன்றைக்கி ஒன்று அங்கே தனியாக விட்டுட்டு நான் பரதனாக திரும்பி வந்துட்டேன். அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தம். எனிவே, நீ வந்து உன்னோட ஸ்கிரிப்ட் மூலியமாக எங்கள் எல்லாருக்கூடையும் இருந்து எங்களை வாழ்த்துவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆடியன்ஸுக்கும் நீ அந்த சந்தோஷத்தை கொடுப்பேன்னு எனக்கு கண்டிப்பாக நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. பிளாக் ஷீப் மீடியாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப எக்ஸலண்ட் டே இன்னைக்கு. எனக்கு இந்த அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் அவார்டு வாங்குகிற எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரம். தேங்க்யூ. லவ் யூ பாலாஜி அண்ட் லவ் யூ ஆல். லவ் யூ ஆல்னா ஒரு ஆள் இல்லை, இந்த ஹாலில் இருக்க எல்லா ஆளையும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மோகன், தேங்க்யூ மோகன். உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இன்னொரு விஷயம். உன்னோட ஆத்மார்த்தமான நண்பன் வாசு அண்ட் பார்த்தி இங்கே தான் இருக்காங்க எழுத்த மாதிரி. அண்டு விசு உன்னோட செல்லமான ஃபோட்டோகிராஃபர், 60 வருஷமாக உனக்கு ஃபோட்டோகிராஃபர், அவனையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ மோகன். அப்பப்பா, நம்ம டீமில் எல்லாத்தையும் பார்த்து எவ்வளோ நாளாக ஆயிடுச்சு. இங்கே உங்கள் எல்லாரையும் சேர்ந்து பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மோகன், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச்.